பணத்துக்கு ஆசைப்பட்டு பெண்கள் தங்கும் விடுதி கழிப்பறையில ரகசிய கேமரா வச்ச விவகாரத்துல வட மாநில பெண் கைது செய்யப்பட்டாங்க. அந்த வட மாநில பெண் தன்னோட காதலனை காப்பாத்தணும்னு ஒரு அப்பாவி இளைஞனை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆக பிளான் போட்டதை போலீசார் எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த சம்பவத்தோட பின்னணியில என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெளமளம் பகுதியில டாடா குழுமத்திற்கு சொந்தமான செல்போன் உதிரி பாகங்கள் செய்யற தொழிற்சாலை இருக்கு. இந்த தொழிற்சாலையில தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் இல்லாம வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் வேலை பார்த்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட 25,000 மேல தொழிலாளர்கள் அந்த தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு வராங்க. அங்க வேலை பார்க்கிற பெண்கள் ஓசூர் பகுதியில விடியல் ரெசிடென்சி அப்படின்ற விடுதியில தங்கிதான் வேலை பார்த்துட்டு வராங்க. அங்க 16 கட்டடங்கள் இருக்கு. அதுல 4வது பிளாக் 8வது மாடியில இருக்கிற 808 ரூம்ல தான் இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. அந்த ரூம்ல 4 பெண்கள் இருக்கிறாங்க. அங்க அனாமிகா அப்படின்ற பொண்ணு கழிப்பறையில ஏதோ லைட் எரியுது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தப்பதான் அது ரகசிய கேமரா அப்படின்றதையே கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச பிறகு ரொம்ப அதிர்ச்சியில அங்க இருந்த ஒடிசாவை சேர்ந்த நீலுகுமாரி குப்தாவை கூப்பிட்டு இத பத்தி சொல்றாங்க. அந்த நீலுகுமாரி குப்தா என்ன பண்றாங்கன்னா, அந்த கேமராவை உடனே எடுத்து ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாங்க. அங்க இருந்த மற்ற 2 பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ரூம்ல வேற ஏதாவது கேமரா இருக்கா அப்படின்னு தேடுறாங்க. அப்பதான் பெட்டுக்கடியில ஒரு கேமராக்கான டிவைஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இத பத்தி அந்த விடுதி காப்பாளர் சரிதா கிட்ட இவங்க போய் சொல்றாங்க. அப்ப சரிதா அந்த 4 பெண்களையும் விசாரிச்சதுல அந்த ரகசிய கேமராவை வச்சது நீலுகுமாரி குப்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, இது நம்மளோடவே இருக்கணும்னு சரிதா இந்த பெண்களை மிரட்டி அனுப்புறாங்க. அப்படி இருந்தும் இந்த சம்பவம் தொடர்பான விஷயம் வாட்ஸ்அப் குரூப் மூலம் எல்லாருக்கும் பரவுது. உடனே அங்க இருந்த மற்ற பெண்கள் எல்லாரும் போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இதே மாதிரி எத்தனை ரூம்ல கேமரா இருக்குன்னு தெரியல, உடனே இதை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அப்ப நீலுகுமாரி குப்தாவும் கைது செய்யப்படுறாங்க. நீலுகுமாரி குப்தா கிட்ட முதல் கட்ட விசாரணை பண்றாங்க. அப்ப அந்த விசாரணையில என்ன தெரியுது அப்படின்னா, நீலுகுமாரி குப்தா தன்னோட காதலன் பெங்களூருவை சேர்ந்த சந்தோஷ் தான் இந்த ரகசிய கேமராவை பாத்ரூம்ல வைக்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குமூலத்தை கொடுக்குறாங்க. அதை அடிப்படையா வச்சு பெங்களூர் போய் சந்தோஷ கைது செய்யறாங்க. சந்தோஷ் கிட்ட விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் ஒரு திடுக்கிடும் உண்மை வெளியே வருது. அது என்ன அப்படின்னா, சந்தோஷ்க்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்றத போலீசார் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாணியில நீலுகுமாரிய விசாரிக்கிறப்பதான் என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை வெளியே வருது. நீலுகுமாரி குப்தா 4 வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாபை சேர்ந்த ரவி பிரதாப் சிங் அப்படின்றவரை காதலிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த காதலன் தான் நீலுகுமாரி குப்தா கிட்ட நான் உனக்கு பெரிய கார் வாங்கணும், உன்னை நல்லா ராணி மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு கேட்டதாவும், இதுக்கு பணம் இல்லாம தவிச்சதுனால நீலுகுமாரி குப்தா ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீலுகுமாரி குப்தா அவங்க வாங்குற சம்பளத்துல ஒரு பகுதியை இந்த ரவி பிரதாப் சிங் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி தன்னோட காதலனுக்கு பணம் வேணும்ன்றதுக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து அக்டோபர் 19ஆம் தேதி பெங்களூர்ல தனியா மீட் பண்றாங்க. அப்ப மீட் பண்ணி இந்த நீலுகுமாரி குப்தா ஒரு ஐடியா சொல்றாங்க. அது என்னன்னா, ரகசிய கேமராவை நான் என்னோட ரூம்ல வைக்கிறேன், அங்க மற்ற பெண்களுடைய அந்தரங்க வீடியோ கிடைக்கும், அந்த வீடியோல எந்த பெண் இருக்காங்களோ அந்த பொண்ணோட போன் நம்பரை நானே உனக்கு தரேன், நீ போன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட மிரட்டி பணம் வாங்கு அப்படின்னு சொல்லி நீலுகுமாரி குப்தா ரவி பிரதாப் சிங்குக்கு ஐடியா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பவம் பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்த பிறகு நீலுகுமாரி குப்தா கடைசியா ரவி பிரதாப் சிங்குக்கு 11:45 அப்ப கால் பண்ணி இந்த சம்பவம் பத்தி சொல்றாங்க. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், என்ன பண்றது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தப்ப ரவி பிரதாப் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால உன்னை ஒரு தலையா காதலிச்ச சந்தோஷ் மேல இந்த பழிய தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்லி ரவி பிரதாப் சிங் ஐடியா கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில நீலுகுமாரி குப்தாவும் போலீசார் கிட்ட வாக்குமூலம் கொடுத்து சந்தோஷ மாட்டி விட்டுருக்காங்க. இத போலீசார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ரவி பிரதாப் சிங்கை கைது செய்ய உத்தனப்பள்ளியை சேர்ந்த போலீசார் 5 பேரு டெல்லிக்கு விரைந்து போய் அந்த காதலனை கைது செஞ்சு மறுபடியும் ஓசூருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த விடுதியில தங்கின மற்ற பெண்கள் எல்லாரும் எங்க ரூம்லயும் இதே மாதிரி ரகசிய கேமரா இருக்குமோ அப்படின்ற பயம் எங்களுக்கு இருக்கு,
அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்துல வேற யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்கள கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம அந்த விடுதியில இருக்கிற மற்ற பெண்கள் எங்க ரூம்ல இந்த மாதிரி கேமரா இருக்கோ அப்படின்ற ஒரு அச்சத்தினாலேயே ரூமை காலி பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா ஏடிஎஸ்பி சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கேமரா பொருத்தப்பட்ட 30 நிமிடத்திலேயே அந்த கேமரா பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால அதுல எந்த ஒரு வீடியோவும் பதிவு செய்யல. இது மட்டும் இல்லாம இந்த பெண்களுடைய பயத்தை போக்குறதுக்காக டெல்லியில இருந்து 6 பேரும், பெங்களூருவை சேர்ந்து 4 பேரும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அந்த ரூமை ஆய்வு செய்யறாங்க. இந்த மாதிரி கேமரா எங்கேயாவது பொருத்தப்பட்டா அது உடனடியா நீக்கப்படும், அது பத்தின தகவலும் தெரிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. பணத்துக்காக ஒரு பெண்ணு தன்னோட தங்கி இருக்கிற மற்ற பெண்களுடைய நிலைமைய பத்தி யோசிக்காம இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் செஞ்சது எல்லாருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. அந்த பொண்ணு மாட்டினது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவி இளைஞரையும் மாட்டி விட்டதுதான் இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்டாவே பார்க்கப்பட்டிருக்கு. இத கரெக்டா கண்டுபிடிச்சு போலீசார் தப்பு செஞ்ச வட மாநிலத்தை சேர்ந்த பெண்ணையும் காதலனையும் கைது பண்ணது வரவேற்கத்தக்கதுன்னு ஒரு பக்கம் பாராட்டுகளை பெற்றுட்டு வராங்க.